மஞ்சத்திடல், பிரியங்கா நகர், சந்தோஷ் நகர், தனலட்சுமி நகர், கீழக்கல்கண்டார் கோட்டை, ஆலத்தூர், கிளக்குறிச்சி, நத்தமாடிப்பட்டி, பொன்மலைப்பட்டி, முராய்சிட்டி எல்லா ஊர்களுக்கும் இந்த ரூட்டு தான் மிகப்பெரிய ரூட்டு. நைட்ல எல்லாம் இங்க வரவே முடியாது. அப்ப எல்லாம் நாங்க வீடு கட்டி வந்த புதுசுல எல்லாம் ரொம்ப இருட்டாவும், ரோடு எதுவுமே கிடையாது. ஸ்கூல் போற பிள்ளைங்க ரொம்ப மழை பெஞ்சா ரொம்ப சிரமமா எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு தான் இங்க இருந்தாங்க. காட்டூர் முதல் மஞ்சத்திடல் வழியாக கீழ்கல்கண்டார் கோட்டை வரை ரோடு வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் நிறைவேறாமல் இருந்த இந்த கோரிக்கையை 2021 ஆட்சிக்கு வந்த உடனே கையில் எடுத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தொடர்ந்து 2021 ஜூலை 2 துறையின் அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களை சந்தித்து மக்களின் கோரிக்கை மனுவை அளித்தார். அந்த கோரிக்கை மீதான அரசாணை அடுத்த நாளே ஜூலை 3 வெளியிடப்பட்டது. மஞ்சத்திடல் கரை ரோடு பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா அந்த ரோடே போடாம இருந்துச்சு. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல கூட நம்முடைய நேரம் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் அதுக்கான கடிதங்களும் கொடுத்துருக்கிறோம். அந்த அதிகாரிகளிடம் பேசின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரம் முதல்ல நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 32 வருஷமான கோரிக்கை திமுக ஆட்சியில தான் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அமைச்சரே இந்த ரோடை நேரா பார்த்து இந்த கோரிக்கை நான் சீக்கிரம் நிறைவேற்றுறேன்னு ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த ரோடு தான் போட்டாங்க. இந்த ரோடு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குண்டு குழிமா இருக்கும், ரோடு இருட்டா இருக்கும், போறதுக்கு வரதுக்குமே மக்கள் பயப்படுவாங்க. இப்ப தைரியமா போறோம், தைரியமா வரோம். குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க எல்லாருமே சந்தோஷமா போறாங்க, சந்தோஷமா வர்றாங்க. அது ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா போகுதுங்க. அது இல்லாம ரோட்ல போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே இந்த ரோட நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அது இல்லாம ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் நல்லா எரியுது. நான் இங்க பூ விற்கிறேன், இப்பதான் வெளிச்சமா இருக்கு. மஞ்சத்தடப்பாலம் அங்க ஆத்துப்பாலத்துல இருந்து இங்க ஆலத்தூர் வரைக்கும் இந்த லைட் போகுது. ரொம்ப வெளிச்சமாவும் இருக்கு. இப்ப மக்கள்லாம் எந்த பயம் இல்லாம ரொம்ப எல்லாருமே ஃப்ரீயா போறாங்க. ரோடும் அதே மாதிரி இப்ப நல்லா ஸ்ட்ராங்காவும் நல்லாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லபடியா பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு வருதுங்க. இப்ப எந்த பயமும் இல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அதனால இந்த அமைச்சருக்கும் திமுக அரசுக்கும் துணை முதல்வருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது சார்ந்த கட்சி, எங்க கட்சி தலைவருக்கும் நன்றி, முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு.